திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் தனுசு ராசியும் விருச்சிக ராசியும் வந்து திருமணத்தில் இணைக்கவே கூடாதுங்க. எதனால் அப்படின்னா, தனுசு ராசிக்கு வந்து விருச்சிக ராசி 12ஆம் வந்துடும், விருச்சிக ராசிக்கு வந்து தனுசு ராசி 2வது வந்துடும். அதான் 2வது வருதே சாதாரணமாக சேர்க்கலாமா அப்படின்னா, இந்த 2வது ராசியை வருது இல்லைங்களா, தனுசு ராசிக்காரங்களுடைய வருமானம் எல்லாத்தையுமே வந்து விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு சட்டத்திட்டங்களும் இல்லாமல், எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் அவங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க. தனுசு வந்து குருவினுடைய ராசி, விருச்சிகம் வந்து செவ்வாயினுடைய ராசி. விருச்சிகம் வந்து எப்போயுமே எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு கோபப்படக்கூடிய ராசி. தனுசு ராசிக்காரங்க வந்து எப்போயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக அடுத்தவங்களுக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணணும், அதாவது வாத்தியார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்களும் பாடம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. வர்ற வருமானத்தை எல்லாமே வந்து இந்தளவுக்கு கண்ணாபிரான்னு செலவு பண்ணிட்டுருக்கீங்களே, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதேமாரி டைம் டேபிள் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சில ஐடியாக்கள் எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கே வந்து நீங்கள் புத்திமதி சொல்கிறீங்களா, இப்படி 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள், விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசிக்காரங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க, இல்லை பின்ன வந்து அவங்களுமே தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து வர வருமானத்தை எல்லாத்தையுமே போட்டு விருச்சிக ராசிக்காரங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தொழில் வந்து விரயமாயிடும். அதாவது தொழில் வந்து லாபம் வராது. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரங்க வந்து இவர் வந்து ஒரு மணமகன் வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்க வந்து மணமகள்னு வச்சுக்கோங்க. இவர்களுடைய வருமானம் எல்லாத்தையுமே எடுத்து இவர் செலவு பண்ணிகிட்டே இருப்பார். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மணமகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, எவ்வளவோ காசு சம்பாதிக்கிறேன், நானும் வேலைக்கு போய்ட்டு காசு சம்பாதிக்கிறேன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பண்ணுறேன்னு இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து அதில் போட்டிங்க அப்படின்னா, போட்டு வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு வருமானம் வரமாட்டேங்குது, திரும்ப நீங்கள் அதே வேலைக்கு தான் போயிட்டுருக்கீங்க. இப்படி 2 பேருக்குள்ளே பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், குடும்பத்தில் வந்து பலவிதமான சங்கடங்கள், பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். எது பண்ணாலும் சரிதாங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்ன டக்குன்னு கோவப்படுவாங்க, இல்லை எனக்கு வந்து இதை வாங்கி தான் ஆகணும், இந்த விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமாக வேறு இருந்துகிட்டு இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அப்போ தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உள்ள வந்து விட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா குருவினுடைய ராசி இல்லையா, பெருந்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், விட்டு கொடுத்துருவாங்க. அப்போ என்ன நடக்குன்னா, குடும்பத்தில் வந்து ஒரு சேமிப்புங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. சரிங்களா, குடும்பத்தை வந்து மெயின்டைன் பண்ணுற சேமிப்பு இருக்காது. அங்கே கடன் வாங்குகிறோம், இங்கே கடன் வாங்குகிறோம், கடன்லேருந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். இது எதனால் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து விருச்சிகம் 12வது ராசியாக வரும், விருச்சிகத்துக்கு வந்து 2வது ராசி. இது வந்து துவாதசம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அமைத்தோம் என்றால் திருமண பொருத்தத்தில், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்போயுமே ரொம்ப சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும், வர்ற வருமானம் வந்து எப்போவுமே பத்தாமல் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ திருமண பொருத்தத்தில் இது மாதிரியான துவாதசம் இல்லாமல் நாம் இணைச்சோன்னா அந்த மணமக்களுடைய வாழ்க்கை எல்லா நாளுமே வந்து சக்ஸஸான நாளாக மாறும்.